Welcome to the show, Balls and BC Balls and Mr. Earphones. Welcome to the 11th episode of Cricket Pesalaam with Mr. Earphones. Dhoni finishes off in style. India lift the World Cup after 28 years. Match number 34 between RCB versus GT. Currently RCB 3rd position and GT on the 7th position. And match start ஆகும்போது RCB are the clear favorites because of two reasons. ஒன்னு வேற லெவல் சம்பவ மூட்ல போயிட்டு இருக்காங்க அவங்க. They are literally unstoppable. அப்பப்போ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விக்கெட் எடுக்கிற மாதிரி 1-2 மேட்ச் தோத்து போறாங்க. பட் மற்றபடி they are like literally dominating this IPL. So அவங்க அதனால ஒரு clear favorites. ரெண்டாவது is happening in Bengaluru. So what can we expect, bro? ஓகேவா? So clearly they are the favorites, but GT திடீர்னு ஒரு ட்விஸ்ட் போடுமோ ஏதோ அப்படியே பாயிண்ட்ஸ் டேபிளில் குழப்பி விடுமோ அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம போகிறோம். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு உள்ள போகும்போது டாஸ் நடக்குது and RCB are winning the toss. They're choosing to bowl first. So GT first பேட்டிங்க்கு வராங்க. பட் இந்த பேட்டிங்க்கு வரக்கு முன்னாடி question for the day. இன்னைக்கு ஐபிஎல்ல ஒரு பர்சன் 2000 ரன்ஸ் அவரோட 2000 ரன்ஸ் ரீச் பண்ணாரு and he is the fastest batsman to reach that particular mark அப்படின்னு சொல்லுங்க. 47 இன்னிங்ஸ்ல அந்த பர்சன் வந்துட்டு 2000 ரன்ஸ் ரீச் பண்ணியிருக்காங்க, பீட்டிங் கிறிஸ் கேல் who's done it in 48 innings. அந்த பிளேயர் யாருங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு let's go to the highlights. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சொல்லிடலாம். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ஆப்வியஸ்லா தெரிஞ்சிருக்கும். RCB won the match and GT ட்விஸ்ட் போட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு உண்மை. Why? Because they had a super duper start with சாய் சுதர்ஷன் and சுப்மன் கில் அவர்கள் 104 no loss 10 ஓவர்ல 120 பிளஸ் என்னமோ 12 ஓவர்ல no loss again. From there look at their batting order. அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்கள் நம்ம இவர் பட்லர் இருக்காங்க, ஜேசன் ஹோல்டர் உள்ள எடுத்திருக்காங்க, ஷாருக் கான் அவர்கள் ஹீஸ் a power hitter அவர் சொல்லலாம், ரஷீத் கான் அவர்களும் சொல்லிட்டு அடிப்பாரு, இப்படி டாப் அப்படின்னு அடிப்பாரு. அது ஒன்று. தேவாட்டி அவர்கள் இஸ் an amazing finisher again. And then வாஷி இருக்காரு, he can also bat very well. So இதெல்லாம் இருக்கும்போது from there 12 ஓவர்ஸ்ல 120 பிளஸ் for no loss இருந்துட்டு எங்கேயோ போகும் ஸ்கோர் 230 240 கிட்ட போயிருந்து பார்த்தா 205க்கு முடிச்சது வந்து வாஸ் லைக் சூப்பர் கன்ஃபியூசிங். அண்ட் த ஃபேக்ட் தட் தே ஃபினிஷ்ட் 205 for 3 அதுதான் எனக்கு வந்து புரியவே இல்லை. ஏதோ 7-8 விக்கெட் போயிடுச்சுனாப்பா சரி இப்போ கொலாப்ஸ் ஆயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லலாம். பெருசாக ஒரு புஷ்ஷோ ஒரு இன்டென்ட்டே பெருசாக தெரியல, அப்படியே டேம் ஆகிட்டாங்க. அப்போ நல்லா டப்பன்னு போயிட்டு இருந்தாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தட்டி ஓகே நல்லா அடிக்கிறேன் பொறுமசாமி அப்படி சொல்லிட்டு தட்டி கொண்டு வந்து கடைசியில் 205 for 3 முடிச்சிட்டாங்க. which was actually very surprising from GT's side. and இதுக்கு இன்னொரு காரணமும் மிகப்பெரிய காரணம் என்னன்னு எனக்கு தோணுச்சுன்னா, 4th வந்து லைக் நம்பர் 4 வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் அனுப்புனாங்க. இஸ் a great batsman, அது வந்து டவுட்டே கிடையாது. பட் ஃபினிஷிங்கில் வரும்போது இவ்வளோ பவர் ஹிட்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஜேசன் ஹோல்டர், ஷாருக் கான், ரஷீத் கான், தேவாட்டியாலாம் இருக்கும்போது ஏன் அதை தாண்டி நம்ம வாஷி அனுப்பிச்சாங்கிறது தெரியல. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு வாஷி, இஸ் a great batsman நான் சொன்ன மாதிரி, பட் he is not a finisher. ஸோ ராங் சாய்ஸ் பை GT ஓவர் there. அங்கேயே ஒரு 2-3 ஓவர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். and that's where I think அந்த புல் பேக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் RCB. ஸோ இட் வாஸ் அ வெரி வெரி ராங் மூவ் பை GTன்னு சொல்கிறேன். பட் nevertheless RCB கம்ப்ளீட்லி கேபிட்டலைஸ்ட் ஆன் இட் அண்ட் அவங்கள 205 முடிச்சிட்டாங்க. அண்ட் 205 சின்னசாமி ஸ்டேடியமில் இஸ் அ வெரி 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 பிலோ பார் ஸ்கோர் தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் ஹேவிங் செட் பரவாயில்ல ஓகே, பட் 205 வந்து 20 ஓவர்ஸ்க்கு எப்படியோ இழுத்து பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாலும் விராட் கோலி ஒரு ஆள் வருவா அப்படி ஸ்டார்டிங்கில். அந்த மனுஷன் இறங்குறா அப்படி, அந்த மனுஷன் வாரி போலே கையில் கொடுக்குற கேட்ச், அந்த கேட்சை ட்ராப் பண்ணுறாங்க. அந்த மேட்ச் அந்த மனுஷன் 81 ரன் அடிச்சிடுறாரு 44 balls and he is literally the player of the match. Okay, you cannot drop Virat Kohli's catch and that too as easy catch as that, and that too while Virat Kohli is chasing. இந்த மூணுமே வந்துட்டு deadly mistakes to do, brutally wrong mistakes to do எல்லாமே பண்ணாங்க. அண்ட் இட் காஸ்ட் தம் த மேட்ச் அப்படி சொன்னால். அதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கல் அவர்கள் வந்து 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு பொழந்துட்டாங்க. அண்ட் தேர் வாஸ் நோ லுக்கிங் பேக் அட் ஆல். கிளியர்லி அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க RCB. நான் சொன்ன மாதிரி தேர் டாமினேட்டிங் திஸ் IPL அண்ட் தே ப்ரூவ்ட் இட் அகைன் சொல்கிறேன். பட் ஹேவிங் செட் தட் இப்போ நம்ம மேட்சை பிரித்து பார்க்க போகிறோம். பேசிக்கலி 3 செக்மெண்ட்டாக பிரிக்க போகிறோம். பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி பிரித்து நம்ம MEP டேபிளில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பார்த்து எந்த இடத்துல RCB வந்துட்டு GTயை பீட் பண்ணாங்க அப்படிங்கிறத க்ளோஸ் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா போயிடலாம் சொல்கிறேன். அண்ட் ஹை செட் தட் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கேன். விக்கெட் போச்சுன்னா 1 பாயிண்ட் மைனஸ் பண்ணிட்டு ஐ ஃபெல் தட் வாஸ் அ லிட்டில் ரூட். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 0.5 மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம், 1 வேணாம் அப்படிங்கிற சொல்லி நான் டிசைட் பண்ணேன். ஸோ ஒரு விக்கெட் போச்சுன்னா 0.5, 2 விக்கெட் போனால் 1 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி. And so. Okay, that's all. Okay, so let's get started. First, the precious power play 1 over to 6 overs. GT ஓட performance எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் சொல்கிறேன். இப்போ GT பார்த்தீங்கன்னா 57 no loss இருந்தாங்க. எஸ் ஆப்வியஸ்லி no loss தான், 0 wickets. அண்ட் அவங்க ரன் ரேட் அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 9.50. ஸோ அக்கார்டிங் டு MEP பாயிண்ட்ஸ் இந்த பவர் பிளே டேபிளில் அதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு 6 பாயிண்ட்ஸ் கிடைக்குது அண்ட் -0.0. ஸோ ஃபைனல் ஸ்கோர் வந்து 6 இருக்குது. வேறஸ் RCBக்கு
பவர் பிளேல பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கோர் 58 for 1 இருந்திருக்கு, விக்கெட்ஸ் 1 ஆப்வியஸ்லி. ஸோ ரன் ரேட் வந்துட்டு அவங்களுக்கு தானே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான், 9.66 தான். ஸோ அவங்களுக்கும் MVP பாயிண்ட்ஸ் வந்துட்டு 6 தான், பட் -0.5 ஆகுது பிகாஸ் they had lost 1 wicket. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைனல் ஸ்கோர் 5.5 இருக்குது. ஸோ அது எண்ட் ஆஃப் பவர் பிளே நம்ம பார்க்கும்போது GT லீடில் இருக்காங்க, அவங்க 6ல் இருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா RCB 5.5 இருக்காங்க. Now we move on to the middle overs, the spine or wine, which is like the 6th over to 15th over பார்க்க போகிறோம். GTயோட பர்ஃபார்மன்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 155 for 1 இருந்திருக்காங்க, which is 98 runs more than the power play score. அதாவது பவர் பிளேல அவங்க 57 அடிச்சிருந்தாங்க, இப்போ 155 அப்படின்னு பார்த்தா மொத்தமாக 98 runs அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ட் விக்கெட்ஸ் வந்து 1 இழந்திருக்காங்க. ஸோ இந்த 98 ரன்ஸை இந்த 9 ஓவரில் அடிச்சதுனால அந்த ரன் ரேட் மட்டும் கால்குலேட் பண்ணி பார்த்தா அவங்க ரன் ரேட் 10.88 இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி மிடில் ஓவர்ஸோட MVP டேபிளில் பார்த்தா அவங்களுக்கு கிடைக்கிற பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட்ஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் இழந்திருக்கிறதுனால 0.5 பாயிண்ட்ஸ் போகுது. ஸோ ஓவரால் ஃபைனல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7.5 அவங்க எடுக்கிறாங்க. பட் லெட்ஸ் கம்பேர் இட் டு நவ் RCB கூட பார்க்கலாம். இங்கே தான் RCB just absolutely took off. RCB வந்துட்டு 58 for 1 இருந்து 171 for 4 ஆறாங்க. பட் nevertheless 171 ஆகும்போது கிட்டத்தட்ட 113 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 113 ரன் டிவைடட் பை அந்த 9 ஓவர்ஸ் அப்படின்னு போட்டால் ஒரு ரன் ரேட் அவங்களுக்கு வருது, தட் இஸ் 12.55. ஸோ மிடில் ஓவர்ஸோட MEP டேபிளில் பார்த்தா அவங்களுக்கு கிடைக்கிற பாயிண்ட்ஸ் 10 பூம் டேக் ஆஃப். சரியா, இங்கே தான் வந்து RCB அடிச்சு தூக்கியிருக்காங்க. பட் நெவர்தலஸ் விக்கெட்ஸ் 3 இழந்திருந்தாலும் பெருசாக லாஸுங்கிற மாதிரி எதுவும் இல்லை. 1.5 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸ் ஆகுது. ஸோ 10 - 1.5 அவங்க ஃபைனல் ஸ்கோர் 8.5 வருது. ஸோ திஸ் இஸ் வேர் RCB clearly took off and GT அப்படி பின்னாடி தள்ள ஆரம்பிக்கிறாங்க. And let's now go to the final part of the match, the death overs, or நம்ம சொல்கிற மாதிரி game of death. ஓகே, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனலி GT finished off with 205 for 3, 2 விக்கெட் தான் எழுதிருக்காங்க. ஸோ மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னமோ கம்மி தான், பட் MEP பாயிண்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு சப்சிக்வெண்ட்டாக கம்மியாகிடுச்சு. 6 பாயிண்ட்ஸ் தான் வந்துச்சு. ஸோ 6 பாயிண்ட்ஸ் MEP பாயிண்ட்ஸ் -1 பாயிண்ட், ஸோ ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்கோர் 5 பாயிண்ட்ஸ் வருது. அண்ட் இங்கே RCB பார்த்தா அவங்க 206 for 5 அடிச்சிட்டாங்க இன் 18.5 ஓவர்ஸ். ஸோ 20 ஓவர்ஸ் ஃபுல்லாக போகவே இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரன் ரேட் கால்குலேட் பண்ணி பார்த்தா 9.13 வருது. விக்கெட் ஒன்று தான் எழுந்திருக்காங்க. ஸோ 9.13 ரன் ரேட்டுக்கு MEP பாயிண்ட்ஸ், இந்த டெத் ஓவர்ஸோட MEP பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு MEP பாயிண்ட்ஸ் 6 கிடைக்குது. அண்ட் ஒரு விக்கெட் போயிருக்கிறதுனால வந்துட்டு 0.5 மைனஸ் ஆகுது. ஸோ the final score is 5.5. ஸோ RCBயோட டெத் ஓவர்ஸோட ஃபைனல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5.5. நான் சிம்பிள் ஆட் அப் பண்ணாலே தெரிஞ்சு போகிற யார் லீடுன்னு சொல்லிட்டு, ஸோ பார்த்துலாம் டக்குன்னு சொல்லிட்டு பவர் பிளே அண்ட் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் எல்லாத்தோட சேர்த்துனா GTயோடது 6 + 7.5 + 5 which is equal to 18.5 பாயிண்ட்ஸில் முடியுது GTயோட ஃபைனல் MEP பாயிண்ட்ஸ். சரியா, அண்ட் ஹை சதன் RCB இங்கே பார்த்தீங்கன்னா 5.5 + 8.5 + 5.5 which is equal to 19.5, which is clearly 1 point higher than நம்ம GT, and hence the result RCB wins. GT டெக்னிக்கலாக பேப்பரில் பார்த்தா க்ளோஸ் என்கவுண்டர் மாதிரி உங்களுக்கு தெரியலாம், பட் இட் வாஸ் ஆக்சுவலி வெரி கம்ஃபர்டபுள் வின். அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்கன்னு சொல்லியானோ. இதில் இந்த மேட்ச்சில் ஹைலைட் பாயிண்ட்ஸ் உண்மையில் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு. சரிங்களா, என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாய் சுதர்ஷன் ஸ்டார்ட் ஆஃப் லிட்டில் ஸ்லோ, கிட்டத்தட்ட 31 of 24 balls இருந்தார். பட் அதுக்கப்புறம் just took off. He completed his 100 in 57 balls, which was an amazing work by சாய் சுதர்ஷன் அவர்கள். அமேசிங், கூடோஸ் பிரதர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள், அது டெஃபினட்டாக சொல்லியானோ. And having said that, Virat Kohli duck outல விட்டது, that was a highlight moment, a super duper highlight moment. That was the match. You dropped the match. வாஷி அவர்கள் தான் இருந்தார். அகேன் பாவம் மனுஷன் பேட்டிங்லேயே கொஞ்சம் அவரை தப்பான ஆரில் இறக்கி விட்டு கொஞ்சம் சொதப்பி விட்டாங்க. அண்ட் ஃபீல்டிங்கில் வந்து மனுஷன் நேராக வந்து கேட்சை விட்டாப்ல. ஐ திங்க் இட்ஸ் அன் ஆஃப் டே ஃபார் ஹிம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட் இது நடக்கும், கிரிக்கெட்டர்ஸ் நடக்கும். ஸோ ஐ டோட்லி அண்டர்ஸ்டாண்ட் பட் நோ ப்ராப்ளம், சில் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் nevertheless he dropped the catch of Virat Kohli at 0 and he turned out to hit 81 runs of 44 balls and that was the match. So again, this was one of the highlight moments of the match சொல்லியானோ. பட் அதை தாண்டி சில மைல் ஸ்டோன்ஸ் ரீச் பண்ணாங்க ஒரு சில பேர். ஒன்றுக்கு வந்து நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன், அதனால் வந்து ஆன்சரை சொல்லி நானும் விட மாட்டேன். பட் விராட் கோலி அவர்கள் 2 மைல் ஸ்டோன் இன்னைக்கு ரீச் பண்ணாரு. அதுவும் மிகப்பெரிய ஹைலைட் ஆஃப் த மேட்ச் சொல்லியானோ. 800 ஃபோர்ஸ் இன் ஐபிஎல்ல இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணாப்ல. அண்ட் ஆல்சோ 306 ஐபிஎல்ல கம்ப்ளீட் பண்ணாரு. மனுஷனாடா நீ எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் கிங் கோலி, யூ ஆர் அ சாம்பியன், யூ ஆர் அ லெஜெண்ட், you are just amazing. So congratulations and kudos RCB fans, you can be so proud of this man. You already are celebrating him like crazy. So அதனால நான் புதுசாக சொல்கிறேன் ஒன்றும் இல்லை. But nevertheless it was just amazing to see what he was doing today, and one chance for a master chaser like him, the opponents have no chance. But nevertheless, this is the result. So RCB ஜெயிச்சிட்டாங்க. Yet again they moved on to the second spot. They are clearly sitting there handsome. Punjab and RCB are literally unstoppable மாதிரி போயிட்டு இருக்குது. RR கிட்டத்தட்ட அந்த ஜோன்ல வந்து போயிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு தாண்டி 4வது பொசிஷன் தான் பயங்கரமான அடிதடி நடக்கும்னு நினைக்கிறேன்.
என்ன ஏதுன்னு தெரியல. இட்ஸ் கெட்டிங் எக்ஸைட்டிங். ஸோ IPL இஸ் டெஃபினெட்லி கெட்டிங் எக்ஸைட்டிங் அண்ட் லேட்டர் ஹாஃப் வந்து பயங்கர டென்ஷனோட போகுது நினைக்கிறேன். பட் ஃபார் நவ் தட்ஸ் இட். திஸ் இஸ் வெரி மச் மை குட்டி அனாலிசிஸ் ஆன் த மேட்ச். அண்ட் இந்த மெத்தடாலஜி லைக் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறது இப்படி இருக்குங்கிறது உங்கள் ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் an improvisation, just trying something new. ஸோ உங்கள் ஃபீட்பேக்ஸ் எப்போ இருக்குது வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படின்னு சொல்லிட்டு ரீவர்க் பண்ணிக்கலாம் சொல்கிறேன். பட் இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லெட் மீ நோ அண்ட் தட் வில் மேக் மீ வெரி வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் மை தாட்ஸ் ஆன் த மேட்ச் பிட்வீன் RCB and GT. உங்கள் தாட்ஸ் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சார். வீடியோ முடிச்சு பார்த்தா சரி மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.